இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 8, 2024, 8/1/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 23ஆம் நாள் திங்கட்கிழமை. அனுஷம் நட்சத்திரம் இரவு 10:03 வரை, அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். தேய்பிறை துவாதசி திதி. சித்த யோகம். மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று காஞ்சி மகா பெரியவர் ஆராதனை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 முதல் 7 வரை, நண்பகல் 12 முதல் 2 வரை, பிற்பகல் 3 முதல் 4 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன் சந்திரன், தனுசில் சூரியன் செவ்வாய் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன். மேஷ ராசி. இன்று உங்களுக்கு மனச்சோர்வை தரக்கூடிய நிகழ்வுகள் நிறைய நடக்கும். தேவையில்லாத வாக்குவாதம், உங்களுடைய வாழ்க்கை துணை, உடன் பிறந்த சகோதரர்கள், இப்படி யார் கூடயாவது, அதுவும் குறிப்பாக உங்களை விட வயதில் மூத்தவரோ அல்ல உங்கள் ஏஜில் இருக்கிறவங்க கூடிய மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த கால நிகழ்வுகள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு கீழே இருக்கிற ஆண் பெண்கள் அவர்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அலுவலக ரீதியாக உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்பீங்க, அது உங்களுக்கு நல்ல பேர் வருதுங்கிற பொறாமையில் சிலர் உங்களுக்கு தேவையில்லாத குடைச்சல்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும். நம்ம செய்யக்கூடிய காரியம் கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்குமா, நம்ம போகிற பாதை கரெக்டு தானா அப்படிங்கிற ஒரு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர்கள், அதாவது உங்களுடைய எதிரிகள், இன்று சற்று பலம் பெற்று உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக பிரெயின் வாஷ் பண்ணி பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடந்த கால கடன் சார்ந்த விஷயங்கள் மனக்கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கியமும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி நல்ல விதமாகவும் இல்லை, பெருசாக சொல்லிக்கிற மாதிரி சங்கடப்படுற மாதிரியும் இல்லை. ஏதோ ஒரு மனக்குழப்பம், ஆரோக்கிய குழப்பம் போன்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய நல்ல செய்திகள் அல்லது வரவேண்டிய நல்ல அபிப்பிராயங்கள் உங்களுக்கு வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்கள் சைடு நியாயத்தை அதிகமாக பேசுகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, உங்களுடைய நேர்மையை பறைசாற்றிக் கொள்வதற்காக வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். யாரை நம்பி நீங்கள் இத்தனை நாளாக சில விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த நபர் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நட்பிலும் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை. அதே சமயம் பண விவகாரங்களில் யாருக்கிட்ட நீங்கள் பணம் கேட்டிருந்தீங்களோ அந்த நபர் கடைசி நேரத்தில் கையை வரிக்கிறதுனால உங்களுக்கு தேவையான உதவிகள் வருவதில் தாமதமாகும். பண நெருக்கடிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கும் சூழ்நிலையின் காரணமாக சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது உங்களுடைய நம்பகத்தன்மைக்கு பங்கம் வரா மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. கஷ்டப்பட்டு கடைசியில் காப்பாற்றிடுவீங்க. ஆனால் அந்த கடைசி நேரம் வரைக்கும் பதட்டத்தை அனுபவிக்கக்கூடிய சங்கடம் ஏற்படுகின்ற சுமாரான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக உங்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியான இடம் அல்லது தொழில் நிறுவனத்தின் அந்த ஆஃபீஸ் பில்டிங்கோ ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு அலுவல் ரீதியாக மாற்றங்கள் செய்வதற்குண்டான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும். ஸோ இந்த அஃபீஷியல் சைடில் உங்களுக்கு இன்றைக்கி மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஆஃபீஸில் தான் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் கணவன் மனைவி உறவுலையோ இல்லை உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்குமோ மன வேற்றுமைகள் ஏற்படுறதுக்கு உண்டான தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும். அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும். சுமாரான குழப்பங்கள் நிறைந்த நாள். ரிஷப ராசி. இன்று நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பொழுதை இனிமையாக கழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
ஆனால் களத்திரஸ்தானத்தில் களத்திரக்காரகன் இருக்கிறது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, மன வருத்தம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீண் பேச்சு சண்டையில் போய் முடிகிற மாதிரி ஒரு குழப்பம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். அலுவல் ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக அஃபீஷியலாக உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வியாபாரிகளுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். 8ஆம் இடத்துல 5ஆம் வீட்டதிபதி புதன் குரு பார்வையில் வந்திருக்கிறது. வியாபார முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்பும் அதன் மூலமான வருமானத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பும் அமைகின்ற ஒரு சாதகமான நாள். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சித்தாள் வேலை பண்ணுறவங்க, பெரியாள் வேலை பண்ணுறவங்க, எந்த மேஸ்திரியாக இருக்கிறவங்க, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பூமி தொடர்பான எந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. அதாவது முதலீடு செய்து அதன் மூலமான வருமானத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செலவுகள் ஏற்படுகின்ற சுப அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுக்கு ஆசைப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் சந்தோஷத்தை தரும். கணவன் மனைவி உறவு மேலோங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாக்குவாதத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு நிதானம் அவசியம் தேவை. அதே சமயம் உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையில் இருக்குது. அதனால் அவங்க விஷயத்தில் நீங்கள் பெருசாக தலையிடாமல் இருந்துக்கிறது உங்களுக்கு நிம்மதியை வரவழைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கணவன் மனைவி உறவு, இல்லை காதலன் காதலி உறவு, இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் இளம் வயதினராக இருந்தால் உங்களுடைய காதல் விஷயத்தில் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால், உங்கள் எதிரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். அஃபீஷியலாக நீங்கள் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் கூட உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். வியாபாரிகளுக்கு தன வரவு ஏற்படும், தனலாபம் அதிகரிக்கும். தொழில் முறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனசை காயப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் முக்கிய முடிவுகள் எடுத்து விடாதீர்கள். குறிப்பாக உங்களுடைய உறவுகள் மத்தியில் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சுபகரமான நாள். சுப செலவுகள் ஏற்படும். அதாவது நல்ல செலவுகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய அவசியமான விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில தேவையற்ற அலைச்சல்கள் இருந்தாலும் அது எதிர்காலத்துக்கு நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை குடும்பத்தில் செய்யாத ஒரு தப்புக்கு, குடும்பத்தில் வேண்டாத ஒரு விஷயத்துக்கு உங்களை பலிகடை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. குறிப்பாக கணவன் மனைவி உறவில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இன்ஃபேக்ட் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. உடன் பணியாற்றுபவர்கள் மற்றும் சக பணியாளர்கள், சக போட்டியாளர்கள் கூட உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். தந்தை வழியில் உங்களுக்கு சில மாற்றங்கள் நிகழ்ந்து அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பில் உங்களுடைய தந்தை அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. பெரிய மனிதர், அதாவது ஒரு பெரிய சோஷியல் ஸ்டேட்டஸில் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், உங்களுடைய டாக்டராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய வக்கீலாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதற்குண்டான பண உதவியையும் அவர்களே செய்து உங்களுக்கு நன்மதிப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள். அவர்களுக்கு உங்களிடம் நன்மதிப்பை ஏற்படுத்துவார்கள்.
இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் சில தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அதாவது பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு அவர்களின் தேவைகளையும் பயன்படுத்தி கொள்வார்கள் உங்களை. அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைக்கும் தீர்வை கொடுத்து உங்களிடம் நன்மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உண்டான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும், உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்கள் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் வேண்டாத சில நண்பர்களுடன் பொழுதை கழிக்கிறதுக்காக எங்கேயாவது ஷாப்பிங் போகிறேன், அவுட்டிங் போகிறேன், இல்லை லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெக்கிங் போகிறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கினீங்கன்னா அது உங்களுக்கு அனாவசியமான உடல் சோர்வை ஏற்படுத்தும். வீண் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய, சந்தோஷத்திற்கு குறைவில்லாத ஒரு வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த காரிய வெற்றிக்காக கையிருப்பு கரையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சில சமயம் உங்களுடைய நகைகளை அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அதே சமயம் தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகி ஓரளவுக்கு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். ஆனால் குடும்ப விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாரோ பண்ணின தப்புக்கு உங்களை பலிகடை ஆக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது ஸ்கேப் கோட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களை வச்சு அடுத்தவங்களுடைய பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு வில்லங்கமான சூழ்நிலையிலும் உங்கள் பேர் அடிபடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. கடக ராசி. ராசிநாதன் சந்திரன் 5ஆம் இடத்துல விருச்சிக ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால எதிர்மறை பலன்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களாக மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு, அதுவும் கலைத்துறை நண்பர்கள், கலை சார்ந்த பெண்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லையில் இருந்தாலும் அவர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதாவது ஒரு நெகட்டிவான விஷயமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருக்கணும். இன்னைக்கு தேவையில்லாமல் குழந்தைகள்கிட்ட வாக்குவாதம் பண்ணிங்கன்னா குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். குழந்தைகளாகட்டும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாகட்டும், அவர்களின் பிடிவாத குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். இன்று தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகள், ஹையர் அஃபீஷியல்ஸ், உங்களுடைய பாஸ், உங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க, உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறவங்க, இவங்கள்லாம் இன்றைக்கி உங்களை கொஞ்சம் அதிகாரம் பண்ணி பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு எரிச்சல் தன்மையுடன் பேசுவீர்கள். உங்களால் ப்ராப்பராக பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது. அவங்க கேட்குற விஷயம்லாம் சம்மந்தம் இல்லாத விஷயமா இருக்கும். அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மன வருத்தம் உங்களின் மீது இருக்கின்ற நல்ல அபிப்பிராயத்திற்கு பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று தேவையில்லாத வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அலுவலக ரீதியாக குழப்பங்கள் ஏற்படுகின்ற நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். எதிர்ப்புகளே உங்களுக்கு சாதகமாக மாறும். எதிரிகளாக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் தேவையில்லாத சில அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாகவும் சரி, உங்களுடைய அரசு அல்லது கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆனால் அதில் உங்களுடைய சூக்ஷ்மத்தை பயன்படுத்தி, உங்களுடைய சூக்ஷ்ம அறிவை பயன்படுத்தி வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனாவசியமான நேர விரயத்தையும் உங்களுடைய எனர்ஜி விரயத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும்
அவங்க விஷயத்தில், அதாவது எதிரிகள் விஷயத்தில் நிதானத்துடன் செயல்படுங்கள். ஆக்ரோஷமாக செயல்படுறேன், அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக நானும் பவர் காமிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ஏதாவது அவசரப்பட்டு இறங்கினீங்கன்னா அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கும் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையிலும் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுடைய தொழில் விஷயத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக ரீதியாக வளர்ச்சி ஏற்படும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக துரித கதியை அடைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனை கூட அவங்க தடுத்து நிறுத்தத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் உங்களுடைய சமயோஜித புத்தியின் மூலமாக உங்களின் வெற்றியை நீங்களே அறுதிப்படுத்திக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல சஞ்சலம் ஏற்படும். உங்களின் ஆரோக்கிய விஷயமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனச்சோர்வும் உடல் சோர்வும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உள்ள சங்கடமான நாள். உடம்புல அசதி, வீட்டு வேலை ஜாஸ்தியாக இருக்குது, ஆஃபீஸ் வேலை ஜாஸ்தியாக இருக்குது. இதில் பத்தாவதுக்கு நீங்கள் எங்கேயாவது உங்களுடைய குழந்தைங்களுடைய ஸ்கூலுக்கு போகிற மாதிரியோ காலேஜுக்கு போகிற மாதிரியோ அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, 2 வீலரில் ஆஃபீஸுக்கு போகலாம் அப்படின்னா 2 வீலர் போகிற வழியில் வண்டி ரிப்பேர் ஆகிட்டும், அதுவும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இன்று எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியலாக நீங்கள் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தீங்கன்னா அது இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக சொல்லுவாங்க, அங்கேருந்து மறுபடியும் உங்கள் பழைய ஆஃபீஸ்க்கு வர சொல்லுவாங்க, பழைய பிரான்ச்சுக்கு. அதுக்கப்புறமா திருப்பி உங்களை ஹெட் ஆஃபீஸ்க்கு போக சொல்லுவாங்க. இப்படி அலைச்சல் அதிகரிக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கும். உடல் சோர்வு மட்டுமல்லாமல் இடுப்பு பகுதியில் உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் அனாவசியமான விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. தடுமாற்றத்தின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வண்டி வாகனம் எங்கேயாவது ரிப்பேர் ஆகிட்டு நிற்கிறதுனால உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பம், தடுமாற்றம், சஞ்சலம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வியாபாரம் பண்ணுறவங்க, படிக்கின்ற குழந்தைகள், அரசு துறை சார்ந்தவர்கள், அரசு அதிகாரியாக இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று வீண் செலவுகள் ஏற்படும். எதுக்கு செலவாகிறதுனே தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் செலவை கொடுத்துட்டே இருக்கு. உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்கள், உங்களுடைய சக பணியாளர்கள் அவர்களின் தேவைகளுக்காக, அவர்களின் லாபத்திற்காக உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. உங்களை ஒரு அனாவசியமான விஷயத்தில் சிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கிறாங்க. அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு கோப்பில் கையெழுத்திடுறதா இருந்தாலும், எந்த ஃபைலில் கையெழுத்திடுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது அரசு அதிகாரிகளுக்கு லாபத்தை ஏற்படுத்துதோ இல்லையோ நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். கன்னி ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் மனோபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மனசுல சஞ்சலம் இல்லாமல் சந்தோஷத்தை தரக்கூடிய அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கணவன் மனைவி உறவுல கூட நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. மொத்தத்தில் இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். அரசாங்க அதிகாரிகளின் உதவியை கொண்டு உங்கள் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அந்த எதிரிகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால அவங்க உங்ககிட்ட பெருசா வம்பு பண்ண மாட்டாங்க, பெருசா பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தாலும் உங்களுடைய அனாவசியமான சில முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்னைக்கு முதலீடு பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. அந்த செலவுகளை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அதன் மூலமாக உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் உங்க சக பணியாளர்கள், அதாவது உங்க கூட ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அந்த சமயத்தில் உங்க தாயார் ஏதாவது பேச போக அது குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் எண்ட் ஆஃப் தி டே அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதனால அவசரப்பட்டு அம்மா கிட்ட கத்திராதீங்க, சண்டை போட்டுறாதீங்க. நிதானம் தவறாமல் இருக்க வேண்டிய சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் ஆரோக்கிய விஷயம், தந்தை வழியில பூமி தொடர்பான விஷயத்திலெல்லாம் இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு.
உங்களுக்கு இன்று வீண் அலைச்சல் ஏற்படும். அந்த அலைச்சல் காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். அலுவல் மற்றும் தொழில் விஷயத்துல உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஏன்னா புதன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறாரு. அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராசிநாதன் புதன் குரு பார்வையில் இருக்கிறது, 4ஆம் இடத்துல இருக்கிறது. தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கும் உங்க மூத்த சகோதரர்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகி ஒற்றுமையாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. தொழில் ரீதியாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மொத்தத்தில் உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல இன்று கிரகங்கள் சந்தோஷமா இருக்காங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பா பூமி தொடர்பான வழக்கு, உங்க பூமியை யாராவது ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட வழக்கு, உங்க பேர்ல யாராவது பூமி தொடர்பான விஷயத்துக்காக வழக்கு தொடுத்திருந்தாங்கன்னா அந்த விஷயத்துல உள்ள வழக்குல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தந்து அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களின் செயல்பாடுகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வெற்றி ஏற்படும். அதாவது 2ஆம் இடத்துல பொதுவாக சுக்கிரன் சந்திரன் இருந்தால் இனிமையான வார்த்தைகளை பேசுவார்கள். ஆனால் 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது. அதனால் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படணும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய சிந்தனா சக்தி பாசிட்டிவாக இருக்குது. பேசுகிற வார்த்தைகளில் இருக்கிற நெகட்டிவ் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தேய்பிரை சந்திரன் 2ஆம் இடத்துல இருந்தால் வாக்குவாதங்கள் ஏற்படும். அந்த தேய்பிரை சந்திரனுக்கு சனி பார்வை உங்களுடைய தொழில் ரீதியான, அதுவும் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகளை கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கலைத்துறை நண்பர்கள் இனிமையான வார்த்தைகளை பேசுவார்கள். நல்ல பாட்டு பாடுறவங்க, இந்த மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, அதே மாதிரி வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆனால் அனாவசியமான அலைச்சல் ஏற்படும். ஏன் அப்படின்னா சனி பார்வையில், 5ஆம் இடத்து சனியின் பார்வையில் சந்திரன் உங்களுக்கு வார்த்தைகள் மட்டுமல்லாமல் உடல் சோர்வையும் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அதனால் நீங்கள் பெருசாக அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு உங்கள் பேரை கெடுத்துக்கிறதுக்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள். அஃபீஷியல் சைடில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் நிதானத்தை தவற விடாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப ரகசியங்களை வெளியில் வளரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். எதுக்கு பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் சம்மந்தம் இல்லாமல் ஜாலியாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் உளறி கொட்டி கிளறி மூடுவீங்க. இதனால் உங்களை பற்றின வீக்னஸ் வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். ஆனால் உங்களுடைய குடும்பத்தாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும், தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் தொய்வுகள் இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் கரெக்டாக தாங்க வந்துட்டு இருக்கு, செலவு தான் ஜாஸ்தியாகுது. செலவு கட்டுக்கடங்காமல் இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விரையாதிபதி புதன் 3ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால குடும்ப தேவைகள், சுப செலவுகளுக்கு உண்டான செலவுகள், இப்படி எல்லாத்துக்கும் தான தர்மம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த செலவுகள் காரணமாக உங்களுக்கு கையிருப்புகள் கரையும், பண தேவைகள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. நண்பர்கள் மற்றும் உதவியாளர்களை கொண்டு உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். இருப்பினும் குடும்ப விஷயத்தை அடுத்தவங்க கிட்ட பரப்புறதையோ பேசுறதையோ தவிர்ப்பது புத்திசாலித்தனம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவினர்களின் வருகையின் காரணமாக குடும்பத்தில் குதூகலம், கலகலப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். குடும்பத்தில் உங்களுடைய பங்காளிகள் வந்திருப்பாங்க, உங்களுடைய சகோதரிகள் வந்திருப்பாங்க. உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஸோ குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வலு கிடையாது. வலுவாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செலவுகளை தரக்கூடிய வீக்னஸான ஒரு சூழ்நிலை இருக்குது. நிதானமாக செயல்படுங்கள். அனாவசியமான வார்த்தை விரயங்கள், அதாவது நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களாக போயிட்டு அந்த வேலையை முடிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும். சமூக மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள்.
விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுறீங்க, யாரு கூட நண்பனாக இருக்கிறீங்க, நட்பை பாராட்டுகிறீர்கள் அப்படிங்கிறதுல சிக்கல் இருக்குது. ஏன்னா ராசியில் இருக்கிற சுக்கிரன் சந்திரனுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்ககிட்ட நட்பு பாராட்டுபவர்கள் அனைவரும் நேர்மையானவர்களா அப்படிங்கிறதுல தான் சிக்கலே. உங்களை தேவையில்லாமல் பயன்படுத்திக்கிட்டு மிஸ்யூஸ் படுத்திக்கிட்டு உங்களை சிக்கலில் மாட்டி விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகளில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய நபர்கள் வெகு குறைவு. அதனால் நண்பர்களுக்காக கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். அந்த நண்பர்களின் இனிமையான இனிக்க பேசுகிறதுனால நீங்கள் அவங்கள நம்பிட்டு கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் கணீர் என்ற செயல்பாடுகள் மூலமாக எதிரிகளையும் பயப்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, அந்த 3 கிரகங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் உறவினர்களின் வருகை காரணமாக உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் குடும்பத்தில் சுப விசேஷங்கள் பற்றிய செலவுகள் ஏற்படும். அதாவது ஹோமம் பண்ணுறது, வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறது, இல்லை வீட்டில் குழந்தை இருந்ததுன்னா, ஒரு 8 வயசு குழந்தை இருந்ததுன்னா, பெண் குழந்தையாக இருந்தால் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறது, ஆண் குழந்தைகளாக இருந்தால் உபநயனம் செலவு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. வயதானவர்கள் இருந்தால் குறிப்பாக 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் குடும்பத்தில் உறவினர்களின் வருகையை ஏற்படுத்துகின்ற சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய ஒரு சாதகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்ப விஷயமாகட்டும், அலுவலக விஷயமாகட்டும், பங்காளி விஷயமாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. குறிப்பாக இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியாஸ் பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய யுக்தியை கையாளுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய யுக்திகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய மனோபலம் இன்று அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, சில சமயம் குருட்டு தைரியமாக செயல்படுவீங்க, சில சமயம் ஓவர் தைரியத்தோடு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் இருந்தால் வெற்றிகள் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சிந்தனா சக்தி அதிகரித்து செயல்படுவீர்கள். அந்த சிந்தனா சக்தியின் காரணமாக தெளிவான முடிவெடுத்து வெற்றி வாகை கூட சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருந்தாலும் தெளிவான சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சந்திரன் ராசியில் இருக்கார். உங்களுடைய தொழில் விஷயத்தில் இன்று கடின உழைப்பு தேவைப்படும். அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. சில சமயம் நண்பர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவத்தை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு நேர்மையான செலவை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. நேர விரயத்தையும் நேர்மையான பண விரயத்தையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று நண்பர்களுக்காக அதிக நேரம் செலவிடுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். எதிராளிகள் கூட உங்களை பார்த்து அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது சப்தமஸ்தானாதிபதியான சுக்கிரன் ராசியில் இருக்கார். ராசியில் சந்திரன் சேர்க்கை, சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு நட்பு பாராட்டி வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் சிலர் செயல்படுவார்கள். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆதாயமான செயல்பாடுகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் அதிக மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பண தேவைகள் பூர்த்தியாகும், பண வருமானம் அதிகரிக்கும். பண வருமானம் இருந்தாலும் செலவுகளும் கூட்டுறதுக்கு உண்டான நேரம் இது. உங்களுடைய தொழில் வியாபாரம் அலுவலகம் சார்ந்த வளர்ச்சி பணிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஸ்திர முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சாதகமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள், இல்லை யாராவது நண்பர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு, வெளியூர்லேருந்து வந்திருக்காருன்னா அவரை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறது. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. வியாபாரிகளுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அதாவது அடுத்தவங்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக
அடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஊர் சுத்தி காமிக்கிறதுக்காக, அடுத்தவங்களை உபசரிக்கிறதுக்காக செலவுகள் ஏற்படும். இது குடும்பத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான செலவுகள். அதனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரகசிய ஆசைகள், ரகசிய அபிலாஷைகள், ஏதாவது ஒரு சினிமாவுக்கு போகணும், இல்லை ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரணும், இந்த மாதிரி ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் இன்று சந்தோஷமான அனுபவங்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்லைங்க, இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடுது. ஆனா உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். எதை பத்தின செலவுகள் அப்படின்னா, உங்களுடைய தொழில் ரீதியான உங்களுடைய கஸ்டமர்ஸையோ இல்லை உங்களுடைய சப்ளையர்ஸ், உங்களுடைய பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் யாராவது வெளியூர்லேருந்தோ வெளிநாட்டிலேருந்தோ வராங்கன்னா அவர்களை என்கேஜ் பண்ணுறதுக்காக, அவர்களுக்கு ஊர் சுற்றி காண்பிப்பதற்காக, அவர்களுக்கு உங்களுடைய அலுவலகம் சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கோ, ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கோ செலவுகள் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட செலவுகளும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அஃபிஷியல் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் கமிட்மெண்ட்டுக்காக எல்லாரும் சேர்ந்து ஹோட்டலில் போய் தங்கலாம் அப்படிங்கிற ஒரு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் இன்று கையிருப்புகள் கரையும், வீண் செலவுகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. என்ன மாதிரி செலவுகள்னா, கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான செலவுகள் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் போன்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை, உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். இந்த செலவுகள் மூலமாக வெற்றிகள் ஏற்படும். இந்த வெற்றிகள் மூலமாக உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மன நிறைவு ஏற்படும். மனசுல கடந்த காலத்தை பற்றிய சந்தோஷமான எண்ண ஓட்டங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால நிறைய சந்தோஷமான எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் சார்ந்த பிரச்சனைகள், உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களின் உதவிக்கு பண உதவிகள் செய்வது போன்ற உதவிகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்துல அனுகூல பலன்கள் ஏற்படும். ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, ஃபாரின்கள் பொருட்களை வாங்கி அனுப்புகிறவங்க, ஃபாரின் ஸ்டடீஸ் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாக்கியஸ்தானாதிபதி குரு பார்வையில் இருக்கிறதுனால, அந்த பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நாள்பட்ட ஆசைகள் பூர்த்தி ஆகும். அதாவது நீங்கள் ரொம்ப வருஷமாக இந்த குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும், இந்த காலேஜில் போய் படிக்கணும், இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும், அப்படிப்பட்ட ஆசைகள் இருந்ததுன்னா அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டு அதற்குண்டான பயணங்களின் காரணமாக உங்களுடைய பயண தேவைகளுக்குண்டான செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். மகர ராசி, லாபஸ்தானத்துல சனி பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா, கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், அதுவும் குறிப்பாக எதிர்பாலினத்தவர்களுக்கு உண்டான பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று நல்ல வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நாள்பட்ட கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே சமயம் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு லாபங்கள் பெருகுவதற்கும் மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் உண்டான வாய்ப்பு இருக்கு. பூமி தொடர்பான, தாயார் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டால் கூட இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள், எதிரிகள், உங்களுடைய குடும்ப எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்கள் கௌரவம் பாதிக்கப்படாது. அதனால பண தேவைகள் அதிகரித்தாலும் கவலைப்படாதீங்க. அதற்கேற்றாற் போல வருமானம் வரத்துக்கு உண்டான நேரம் இது. உங்களுடைய சிக்கல்களை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபார தொடர்பான விஷயத்துல உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்புகள் இல்லை. கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தைகள் விஷயத்துல நீங்க விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு நன்மதிப்பை ஏற்படுத்தும். குடும்பத்துல நிம்மதியை தருவதற்கு இது ஒண்ணுதான் வழி. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களின்
நிர்பந்தத்தின் காரணமாக நீங்கள் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். அந்த இடத்துல உங்களுக்கு மாலை மரியாதைகள் போட்டு உங்களை கௌரவப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கையிருப்புகள் கரைந்து செலவுகள் ஏற்படுகின்ற, கௌரவ அதிகரிப்பு ஏற்படுகின்ற நாள். கும்பராசி, தசமஸ்தானத்தில் சனி பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால தொழில் ரீதியான தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற, ஒரு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சாதகமான நாள். இன்னைக்கு வேலைக்கு போக மாட்டீங்க, வேலைக்கு போனாலும் வேலை பண்ண மாட்டீங்க, மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய மேல் அதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க. இது உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து மோதலை ஏற்படுத்தும். ஈகோ கிளாஷ். இந்த ஈகோ கிளாஷ்னால தான் அங்கே பாதி பிரச்சனை. நீங்களும் ஈகோவை விட மாட்டீங்க, அவங்களும் ஈகோவை விட மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது முயற்சி எடுப்பது நல்லது. அதுவும் அஃபீஷியலாக நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சிட்டிங்கன்னா அந்த தப்புக்கு பிராயச்சித்தம் தேடணுமே தவிர அதுக்கு எதிர்வாதம் செய்து உங்களுடைய பிடிவாதத்தை காண்பிப்பது அவசியமான ஒன்று அல்ல. அதனால் நிதானத்துடன் பேசுங்கள். உங்களுக்கு மரியாதை உயர்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வேலை இழப்போ வேலையில் ஒரு தடுமாற்றமோ ஏற்படும். இன்று சந்தோஷமான சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற, சோம்பல் தன்மை அதிகரிக்கின்ற சாதகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகளை போக்குவதற்குண்டான முயற்சிகள், பெரிய மனிதர்களின் தொடர்பை கொண்டு நடத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். 8ஆம் இடத்ததிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வியாபார விஷயத்திலும் குழந்தைகள் விஷயத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது முயற்சி பண்ணுவது நல்லது. குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் பங்கு பிரிக்கிறதுலையோ பங்காளிகள் விஷயத்திலோ உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே சமயம் அலுவல் ரீதியாக தொழில் ரீதியாக உங்களுக்கு இன்று மந்தத்தன்மை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரோ பண்ணின தப்புக்கு நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய கையிருப்புகள் கரையும். குடும்பத்தில் வாக்குவாதம் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவில் மன வேற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நீங்க விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதுவே உங்கள் வாழ்க்கை துணைக்கு சற்று இடம் கொடுத்த மாதிரி ஆகிட்டு அவர் மேலும் மேலும் உங்களை டார்ச்சர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் விஷயத்துல, குறிப்பா கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் பண்றவங்க, பாட்டு பாடுறவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இப்பொழுது நேரம் அவ்வளவா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எதிர்ப்புகள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல மன சஞ்சலம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பில்லை. நீங்க இன்னைக்கு கொஞ்சம் சோம்பல் தன்மையோட ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை கேன்சல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் செயல்பாடுகள் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல நீங்க கொஞ்சம் மெத்தன போக்கினால், சோம்பல் தன்மையினால் உங்களுடைய வளர்ச்சி தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மீன ராசி, பாக்கியஸ்தானத்துல சந்திரன் சனி பார்வையில, அதனால இன்று உங்களுக்கு தந்தை வழியில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் அழகுபடுத்தும் செலவுகள், தந்தைக்காக ட்ரெஸ் வாங்குற செலவு, தந்தைக்காக ஷூ வாங்குற செலவு, அவர் எங்கேயாவது ஃபாரின் போறாருன்னா அவருக்காக செலவு, நீங்க ஃபாரின் போறீங்கன்னா அவர் உங்களுக்கு செலவு பண்ணுவார். ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு கையிருப்புகள் கரையும். ஆனால் அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் குடும்பத்தில் வேண்டாத சில பேச்சுக்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்கள் குடும்பத்தில் விமர்சனத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துகின்றது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மன நிறைவை தரும். தொழில் ரீதியாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார வளர்ச்சி ஏற்பட்டு அதன் மூலமாக உழைப்பை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கிறதுக்கும் அதில் வெற்றி அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்கள் பேச்சினால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் விருத்தி ஏற்பட்டு அரசாங்க உதவிகள், அரசு அனுகூலமான பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுக்கு பண தேவைகள் இருந்ததுன்னா அரசு வகையில் அல்லது பேங்க் வகையில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் ஏற்படுகின்ற, வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள்.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் உங்களுடைய தந்தை, தாய், உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய வாழ்க்கை துணை இவர்களுக்காக செலவுகள் ஏற்படும். அதே சமயம் அவர்களின் வளர்ச்சிக்கான செலவுகளை தவிர அவர்களின் ஆரோக்கியத்திற்கான செலவுகள் கிடையாது. உங்கள் ஆரோக்கியத்திலும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இடமாற்றம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் திடீர் சுறுசுறுப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். அலைச்சல் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்காக போகிற மாதிரி அலைச்சல் இருக்கும். உங்கள் சொந்த ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போவீங்க, அங்கேருந்து சென்னைக்கு வரலாம், சென்னையிலேருந்து திருப்பி ஹைதராபாத் போவீங்க. இதாவது இன்னைக்குள்ளே ஒரு 4 இடத்துக்கு போகிற மாதிரி டூர் ப்ரோக்ராம் பண்ணிப்பீங்க. அது பக்கத்தில் இருக்கிற டூராக இருந்தால் பரவாயில்ல. லாங் டிஸ்டன்ஸ் டூராக இருந்தால் நீங்கள் ஃப்ளைட்டில் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான செலவுகள் ஏற்படும். அலுவல் ரீதியாக, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நிரந்தரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கே அப்படின்னு கவலைப்படாதீங்க. இழந்த வேலை மட்டுமல்லாமல் புதிய வேலையும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. கிடைச்ச வேலையை விடுறதா இல்லை ஏற்கனவே இருந்த வேலையை விடுறதாங்கிற கன்ஃபியூஷனில் ஏற்படுத்திக்குவீங்க. அதே சமயம் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் புதிய வளர்ச்சி ஏற்பட்டு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பணமுடை விலகிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக நிரந்தரத்தன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.